திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகோஸ்ட். நீங்கள் வீட்டில் இருந்தபடி தமிழில் ஆன்லைன் கோர்சஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த எஜுகோஸ்ட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை பை பண்ணி கற்றுக்குங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் புலாவ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. வாங்க இந்த மஷ்ரூம் புலாவ் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம், 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ், 100 கிராம் கேரட், 100 கிராம் கோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி 10 நிமிஷம் போல் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர் வச்சு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்துடலாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 1 பை 1 நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடலாம். நான் கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ், கேரட், கோஸ் 3 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறி நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புலாவில் நான் காரத்துக்காக பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசி இது கூட ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்கறி அரிசி நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசிக்கு நான் 3 கப் தண்ணி ஊற்றுறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக இது கூட 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் வரைக்கும் குக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.